French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சித்தூர்ல இருந்து வரக்கூடிய அத்தனை கனரக வாகனங்களும் அந்த காட்பாடி மேம்பாலம் வழியா தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆகையால சாதாரண லோக்கல் டிராபிக்கும் கனரக வாகனங்களும் அதே வரும்பொழுது எல்லாமே சேர்ந்து இடையூறா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, காட்பாடி ரயில்வே மேம்பாலத்திற்கு கூடுதலாக இணையாக இன்னொரு ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கான அழுத்தம் பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளிகளும் அதே மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு மத்திய சர்க்கார் வழங்கியிருக்காங்க. ஆனா வேலைகள் ஆரம்பிக்கலாம், எப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்கும்போது அதுல சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதற்கான காலதாமதம் நடந்தது. மீண்டும் அதுக்கான முயற்சிகள் அழுத்தங்கள் மத்திய சர்க்காருக்கு கொடுக்கப்பட்ட உடனே அந்த கான்ட்ராக்டர் அழைத்து பேசி உடனடியாக வேலைகளை துவக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த காட்பாடி ரயில்வே மேம்பாலத்தில் நம்ம புதிய பாலம் கட்டும்பொழுது அதுல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட் 3 துறைகளும் இணைந்துதான் அதை செய்ய முடியும். ஏன்னா கீழே லைவ் ட்ரெயின் லைன் போயிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, கூடுதலா உங்களுக்கு ஒரு செய்தி என்ன தெரிவிக்கணும்னா, இன்னைக்கு பூட்டுத்தாக்கு ராணிப்பேட்டை பூட்டுத்தாக்குல இருந்து காரணாம்பட்டு வழியாக அந்த இது வழியாக அதே போல அங்கிருந்து கிளம்பி பெரியபுதூர் வழியாக சன்பீம் ஸ்கூலை தாண்டி ஒரு 700 கோடி ரூபாயில ஒரு பைபாஸ் சாலையும் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம லத்தேரியிலிருந்து சாத்துமதுரை வரை இன்னொரு வேலூருக்கு ஒரு பைபாஸ் சாலையாக ஒரு 100 கோடி ரூபாயில அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இவைகளெல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த காட்பாடி நீங்க சொல்லக்கூடிய அந்த ரயில்வே மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல் கண்டிப்பாக குறையும். அந்த சித்தூர்ல சேர்க்காடுல இருக்கக்கூடிய அந்த சித்தூர் இணைப்பு சாலை சரி செய்யப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு உடனே பாத்தீங்கன்னா எல்லா கனரக வாகனங்களும் ஹைவேல போக ஆரம்பிச்சிடும். ஆகையால இங்க லோக்கல் டிராபிக் குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களாகவே மத்திய சர்க்காருக்கு நான் எழுத்து மூலியமாகவோ அது மாதிரி கடிதம் மூலமா எழுதிட்டு இருக்கிறது என்னன்னா, வள்ளிமலை கூட்ரோட்ல இருந்து பாலாறு விருதம்பட்டு வரை ஒரு உயர்தட்ட மேம்பாலம், அதை சென்னையில செய்யக்கூடிய சென்டர் காலம் போட்டு எலிவேட்டட் காரிடார், எலிவேட்டட் பிரிட்ஜ் சொல்லுவாங்க, அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளுக்காக மத்திய சர்க்கார நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அதுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு பதில வாங்கி கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்கு சார். அதே போல இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல சிக்னல் ஃப்ரீ சிஸ்டம் இருக்கும்போது போக்குவரத்து கரெக்டா இருந்தது. இப்போ சிக்னல் சிஸ்டம் போட்ட பிறகு மறுபடியும் பழையபடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இல்ல அதாவது அந்த கிரீன் சர்க்கிளோட விரிவாக்கம், அந்த கிரீன் சர்க்கிளை மாற்றி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சாலை பணிகள் அங்கங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையால காவல்துறை அதிகாரிகள் அதுக்கான வேலையை செஞ்சிருக்காங்க. தீபாவளி பண்டிகை போது கடுமையான நெரிசல் ஏற்பட்டது உண்மை. அதற்காக காவல்துறை அதுக்கான வேலைகள்லாம் செய்திருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இந்த போக்குவரத்து மாற்றங்களும் அந்த புதிய எஸ்பி வந்திருக்காங்க, அவரும் அதை செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. நானும் உங்களோட சார்பா அவருக்கு அந்த செய்தியை பகிர்ந்துக்கிறேன். கனரக வாகனங்கள் வர்றதுக்கு டைமிங் சேஞ்ச் பண்றதுக்கு எதனா பாசிபிலிட்டி இல்ல? இது நாங்க இல்ல, முதல்ல நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அது முடிவெடுக்கிறது அல்ல. ஒரு காவல்துறை அதிகாரி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதே மாதிரி லோக்கல் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க தான் எவ்வளவு டிராபிக் போயிட்டு இருக்கு, எவ்வளவு வண்டிகள் போயிட்டு இருக்கு கணக்கெடுப்பு அவங்க கிட்ட இருக்கு. அந்த டிராபிக் போலீஸும் அதே போலீஸ் அதிகாரிகளும் கண்டிப்பாக அதை செய்வாங்க. நான் எங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக அந்த கருத்துக்களை அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு தெரியப்படுத்துவேன். நன்றி, வணக்கம். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.